சென்ற பாடத்தில் அவைலபிள் லைட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்த்தோம். இன்று லோ லைட் ஃபோட்டோகிராஃபி மற்றும் ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு அறையில் குறைந்த வெளிச்சத்தில் எடுக்கப்படும் ஃபோட்டோக்கள் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி எனப்படும். அது ஒரு வீட்டின் அறையாக இருக்கலாம், ஒரு ஆடிட்டோரியமாக இருக்கலாம். வெளியில் கும்மிருட்டில் சின்னஞ்சிறு வெளிச்சங்கள், வெளிச்ச கசிவுகள், மெழுகுவர்த்தி வெளிச்சம், இந்த மாதிரியான சூழலில் எடுக்கப்படும் ஃபோட்டோக்கள் அனைத்துமே இந்த வகையை சார்ந்தவை தான். இதுவே டிஎஸ்எல்ஆர் கேமராக்களாக இருந்தால் அப்பர்ச்சரை பெரிது பண்ணி, ஷட்டர் ஸ்பீடை குறைத்து, ஐஎஸ்ஓவை கூட்டி, வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி, ட்ரைபாடு வைத்து டைமிங் எக்ஸ்போஷர் செய்து, இப்படி பல வழிகளில் ஒரு லோ லைட் ஃபோட்டோகிராஃபியை சிறப்பாக எடுத்து விடலாம். ஆனால் நீங்கள் செய்யும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் படத்தை சற்று தெளிவாக தெரிய செய்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு நல்ல வெளிச்சத்தில் எடுத்த படம் போல மாறிவிடக்கூடாது. கண்டிப்பாக ஃப்ளாஷ் யூஸ் செய்யக்கூடாது. லோ லைட் ஃபோட்டோக்களில் அதற்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு. அதை கெடுத்து விடக்கூடாது. படத்தை பார்த்தாலே அது ஒரு லோ லைட் ஃபோட்டோகிராஃபி என்பது தெரிய வேண்டும். நான் மேலே சொன்னவைகள் எல்லாம் டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கும் பொருந்தும், செல்ஃபோன் கேமராவிற்கும் பொருந்தும். இப்பொழுது வரும் செல்ஃபோன் கேமராக்களில் மேற்கூறிய செட்டிங் வசதிகள் எல்லாம் வந்துவிட்டன. எனவே ஒரு சிறப்பான லோ லைட் ஃபோட்டோ எடுக்கலாம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நான் இங்கு காண்பிக்கப் போகும் படங்கள் எல்லாம் எல்லா வகையான லோ லைட் கண்டிஷன்களில் எடுத்த படங்கள்தான். கேமராவின் பார்வை கோணத்தால் அவை மேலும் நமது பார்வைக்கு மெருகூட்டப்பட்டுள்ளன. ரசிப்புத்தன்மை நிறைந்ததாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆம், அந்த படங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டவை அல்ல, உருவாக்கப்பட்டவை. இந்த படங்களை பார்க்கும் பொழுதே உங்கள் எண்ணங்களில் கேமராவின் கோணம், பிளேஸ்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் மற்றும் ஒளியின் தன்மை இவைகளெல்லாம் ஓட வேண்டும். ஏனெனில் நமது மனதின் கற்பனைகளில்தான் இந்த படங்கள் உருவாகின்றன. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கோணங்களில் அதன் சிறப்புத்தன்மையை வெளிப்படுத்தும். மனித முகங்களே ஒருவர் லெஃப்ட் ப்ரொஃபைலில் அழகாக இருப்பதை விட ரைட் ப்ரொஃபைலில் அழகாக இருப்பார்கள். இன்னொருவர் லெஃப்ட் ப்ரொஃபைலில் அழகாக இருப்பார். மற்றொருவர் எல்லா கோணங்களிலும் அழகாக இருப்பார். ஃபோட்டோ எடுக்கும் நாம் தான் அதை கண்டுபிடித்து உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏனெனில் நாம் தான் அங்கு கிரியேட்டர். இந்த பாடத்தின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அப்பர்ச்சர், ஷட்டர், ஐஎஸ்ஓ, இன்னும் டெப்த் ஆஃப் ஃபீல்ட், கம்போசிஷன், ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த், இப்படி இன்னும் பல டெக்னிக்கான விஷயங்களை பின்னால் வரப்போகும் பாடங்களில் தெரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள். அதுவரை பொறுத்திருங்கள். சரி, இனி ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்ப்போம். உயிரற்ற ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும் பொருளை அல்லது பொருட்களை எடுக்கும் புகைப்பட பிரிவைத்தான் ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபி என்கிறோம். இது எல்லா வகையான வெளிச்ச நிலைகளிலும் எடுக்கப்படுவதுண்டு. ஜன்னலின் வெளிச்சம், ஆர்டிஃபிஷியல் லைட்டுகள் உபயோகித்து, தேய்ப்பு கண்ணாடியின் அடிப்புறத்திலிருந்து வரும் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் எடுக்கப்படும் பொழுது பொருட்களில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்டுடன் இருக்கும்படி எடுத்தல், இப்படி பல வகைகளில் இவை எடுக்கப்படுகின்றன. மற்ற விஷயங்களான கேமராவின் கோணம் என்பனவற்றை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. புகைப்பட கலையின் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு ரசனை மிகுந்த வெளிப்பாடுகள் அவற்றின் உள்ளே ஒளிந்திருக்கும்.
அதை கண்டுபிடித்து வெளிக்கொணர்வது ஒரு புகைப்படக் கலைஞன் என்ற முறையில் உங்களின் கைகளில்தான் இருக்கிறது. உங்களின் பார்வைக்காக இந்த பாடத்தின் 2 பிரிவுகளுக்குமான படங்களை நிறைய இணைத்துள்ளேன். பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சங்கர்.